நம்ம தேனி பாருங்கள் பக்கத்தில் வந்து ஒட்டி இருக்குது, பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி மரத்தில் ஒட்டி இருக்குது. கீழே அப்படி அடி நின்று ஈஸியாக பிடிச்சிக்கலாம். அது வந்து அப்படியே கீழே வைங்க. எப்படி வந்து கீழே வந்து தேனிகளும் பாரு, மூடி போட்டுருங்க. படுத விட வாசல் அடைச்சிருக்கு இல்லைங்களா? வாசல் அடைச்சிருக்கு. கீழே தீன் இருக்கான்னு பாருங்க. காருக்கு அதில் தீன் இருக்கான்னு பார்த்துங்க. ராட்டை பார்த்துக்க. பிள்ளையெல்லாம் திருப்புளி வேறு எடுத்துகிட்டு வந்தீங்க. இப்போ விற்கிற உரம் வந்துடுச்சு. அப்படியே தீன் கலக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நீக்கி விடுறது காட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் நீக்கி விட்டோம், இந்த வாசனைக்கெல்லாம் உள்ளே போயிடும். பார்த்திங்கன்னா தேனி பறந்துட்டுருக்குது. அந்த வாதை வெட்டி நம்ம பொட்டி மேலே வச்சுட்டுங்க. பார்த்திங்கன்னா அந்த அடையினுடைய இது 2-3 நாளாக ஒட்டிகிட்டு இருந்தால் அந்த அடையினுடைய வாசனைக்கு வந்து ராணி தேனி மேலே பறந்துட்டு இருந்தாலுமே இந்த வாதில் எல்லாமே டாட்டாக கட்டிருக்கு. பார்த்திங்கன்னா வெள்ளையை டாட்டாக கட்டியிருக்குதா, அடை கட்டியிருக்கு. அடையினுடைய வாசனைக்கு ராணி எங்கே இருந்தாலும் டக்குன்னு இங்கே வந்துடும். அப்படியே ஒன்றா வருது பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் மறுபடியும் வந்துடும் பாருங்கள். பெட்டியில் எப்படி வந்து ஒட்டிக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே ரைட் அப்படியே எல்லாம் வந்து ஒட்டிடுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பெட்டிக்குள்ளே போயிடுங்க மேலே. நம்ம அந்த அடையை ஒன்றா வச்சுருக்குறோங்க. அடையில் பார்த்திங்கன்னா போதும் தேனி அந்த வாதில் கட்டி இந்த அடையை வச்சுருக்குறோம். அது அப்படியே ஒன்றா போயிடுது. அப்படியே நம்ம வளைச்சும் கூட போட்டுக்கலாம். கையில் வந்து இது அப்படியே மேலே வளைச்சி உள்ளே போட்டுக்கலாங்க. இப்படி வளைச்சி உள்ளே போட்டோம்னா உள்ளே போயிடும். ராணி இருந்தாலும் அதில் உள்ளே போயிடும். வலிக்கும்போது பார்த்து வலிக்கணுங்க. அப்படி இருந்தாலும் 1-2 கொட்டுங்க. நம்ம எடுக்கும்போது கையில் எடுக்கும்போது 1-2 கொட்டத்தான் செய்யும். இந்த மாதிரி கையில் அள்ளி போட்டோம்னா டக்கு நல்லா உள்ளே போயிடும். குயிக்காக வேலையை முடிச்சுட்டு போயிடலாங்க. இந்த மாதிரி மேலே வந்து டேப் சுற்றிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து தேனி லீக்கேஜ் ஆகாதுங்க. 1-2 இருக்குது. பக்கத்தில் இருக்கிற பெட்டிக்கு அது அங்கே போயிருங்க. அந்த மதர் காலனி இருக்குல்ல, அது வந்து அங்கே போயிருங்க. இது மாதிரி நம்ம சுற்றி வண்டியில் எடுத்து வச்சுக்கலாங்க.